ஹலோ மாமி. ஹலோ. என்ன பண்ற? சமையல் பண்ணுறேன். சிக்கன். இன்னைக்கா? என்ன என்ன சிக்கன் பண்ற? காந்தா, வெங்காயம், தக்காளி தொக்கு மாதிரி இருக்குமா? தொக்கு மாதிரி. ஓகே. ஸ்பீக். சரி, என்ன போட்டிருக்க இப்போ இதுல? இதில் வந்து இது எப்படின்னா ஃப்ரை பண்ண எடுத்து வச்ச சிக்கன். அது இப்போ ஃப்ரை பண்ணல. அது கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு மாதிரி வச்சேன். ஓகே, அப்படியா? இப்போ நம்ம வெங்காயத்தை போடும். ஓகே. எல்லாம் ஒரே தெரியும். ஒரே தெரியும். இதுலேயே வேணும். இது கூட என்ன சாப்பிடணும்? இது கூட தோசை, சப்பாத்தி, எதுனா ரொட்டி, எதுனா ஜவாரி இருந்தாலும் ஜவாரி. எனக்கு இது கூட ரைஸும் ரசம் பிடிக்கும். ரசம் நல்லா இருக்கும். இது கூட ரசம் வைக்கியா? ரசம் வைக்க வைக்க மாட்டியா? எனக்கு வேண்டி இப்போ வைக்க மாட்டேன். ஏன்? ஒரு ஆளுக்கு வேண்டிய ரசம் வைக்கவா? விஷாவும் சாப்பிடுவோம்ல. விஷா தோசை சாப்பிடுவா, முட்டை தோசை சாப்பிடுவோம். எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அவளுக்கு முட்டை தோசை ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பிடிக்கும்ட்டு அவளுக்கு முட்டை தோசையா? எனக்கு ரசம் பிடிக்கும். எனக்கு ரசம் வைக்க மாட்டேன். அதுதான் அப்படி. ஒரு ஆளு தானே நீ. திருப்பி எனக்கு பசிக்காண்டா இந்த ஆளுக்கு. கொஞ்சம் உப்பு. ஓகே, போட்டிருக்கேன் முத. இப்போ கொஞ்சம் போதும். நம்ம மக்களுக்கு டீட்டெயில் ரெசிபி வேணும்னா காமெண்ட் பண்ணுங்க, நாங்க எல்லாம் செய்றோம். இது அப்படியே மூடி வச்சுட்டா வரும். அதுலயே தண்ணி இதாகி இன்னும் கொஞ்சம் லூஸா. ஓகே. கட்டி ஆகுமா? கட்டி ஆயிரும். இது அவ்வளோ வெந்து மசாலா ஆயிரும்ல, அப்போ கட்டி ஆகும். ஓகே. கருவேப்பிலை போடல, கருவேப்பிலை. ஓகே. உனக்கு வேணுமா ரசம்? வேண்டாம். பண்ணணும் கொஞ்சம் போல பண்ணுது. வேண்டாம் வேண்டாம். அரே கொஞ்சம் போல பண்ணுது. வேண்டாம், ரசம் வேண்டாம். நான் போறோன்ட்டு சொல்றேன். என்னது? மீன் குழம்பு பண்ணுவேல, அப்போ ரசம் பண்ணு. நேற்று உனக்கு பர்த்டே இருந்து. ஆமா. உன் பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு சர்ப்ரைஸா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா. என்னெல்லாம் பண்ணினாங்க? உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? சந்தோஷமா இருந்தேன். சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் பிள்ளைங்களும் இவ்வளவு தூரம் அம்மா மேல பாசத்தை காணி ரொம்ப சந்தோஷம். ஓகே. நேற்று ரொம்ப சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இப்பவும் எனக்கு பிடிக்காது. நீங்க செய்யும் போது நான் வந்து சந்தோஷமா இது பண்ண வேண்டியதுன்னு. நம்ம நேற்று கல்யாணத்துக்கு போயிருந்தோம். ஸோ அங்க நிறைய பேர் நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் யூடியூபை நல்லா பாராட்டுனாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டி ஒரு தேங்க்யூ ஸோ மச். எங்க சேனல்ல பாக்குறதுக்கு இவ்வளவு டைம் எடுத்து எங்க சேனல்ல பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு தேங்க்யூ. நிறைய பேர் சொன்னாங்க என்னென்ன ஆட் பண்ணலான்ட்டு. அந்த வீடியோவை நல்லா என்ஹான்ஸ் பண்ணதுக்கு என்னென்ன ஆட் பண்ணலான்ட்டு. ஸோ அந்த ஃபீட்பேக் எல்லாம் நம்ம போடுவோம். அதெல்லாம் சரி பண்ணி அவங்களுக்கு மனசுக்கு எப்படி பிடிச்சோ அதுக்கு தகுந்தால போடுவோம். ஓகே. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அது நல்லா இருந்து கேட்கறதுக்குன்னா. இதே மாதிரி யாரும் உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிங்க. சின்ன சின்ன வீடியோவாவது போட்டு ஆரம்பிங்க. நாங்களும் ஆரம்பிச்சிருக்கோம். நல்ல மாதிரி நடக்கணும். பாப்போம்.